மீனாட்சி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, சின்னஞ்சிறு சிட்டு, செண்பவள மொட்டு, எத்தனையோ கிராமங்களிலேயே இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கொலா புட்டு, நமிதா இடுப்பு, நயன்தரா மடிப்பு, நடுவுலே ஒரு அடுப்பு வெடிச்சா இளங்க அழிஞ்சு போகுது. அன்பு உள்ளம் எங்களது மனைவியை சேர்ந்த எம் சிம்ரான் அவர்கள் டான்சர் காமி. உன்பாதம் போகும் பாவே நானும் போக வந்தேன், ஆசைப்பட்டு பார்த்து காத்து உன்பாதம் போகும் பாவே நானும் போக வந்தேன், உன்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து பொம்பளை பேர சொன்னதும் பெட்டிக்காரு பாட்டை கேட்டுக்க. செண்பகமே செண்பகமே, ஆமா பால் கறக்கத்தானா என்ன செய்யறது, பாடி என்ன செய்ய. பொம்பளை பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளையை பேர சொன்னா பெட்டிக்கார ஊரம் பாடணுங்கிறது உங்களுடைய கடமை. ஆமா, உங்க கடமையை செய்றீங்க. கடமை பாலும் பிச்ச முடியாது. ஆனா பாடி என்ன செய்ய, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் 20 வருஷம் ஆகட்டுமே. வெட்டிக்கார் மட்டும் கிடையாது, மிருதங்காரு, ஆல்ரவுண்டுக்காரு, தாளகாரு, சரி இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நீங்க ஓரமாத்தே உட்காந்து வேடிக்கை வைக்க போறீங்க. எங்க மேடையில தொட போறது, கட்டி பிடிக்க போறது எல்லாமே பப்புனுக்காரே நான் ஒரு ஆளுத்தேன். ஆமா, என்ன காரணம்? ஆமா, எங்க அப்பையும் கோமனவத்த நேரம் நான் கட்டி பிடிக்கணும். சரி, உங்க அப்பா மாற ஊரம் கோமனவத்த நேரம் நீங்க ஊரம் வேடிக்கை வைக்கணும். இதுதான் உங்க தலையெழுத்து. ஆமா, போயிட்டு இதுக்கெல்லாம் கொடுத்து வச்ச மகாராஜா நான் ஒருத்தந்தேன். ஆமா, அதுக்கு மீறி அடுத்த ஜென்மம்னு ஒரு ஜென்மம் இருந்தா முடிஞ்சா பப்புன்னு போட்டுக்குங்க, நான் தெருவில் வர்றேன். ஆய்க்கிறதுபடியா போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புவா. நானே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா நேரம் போயிடும், நானே விடிய வச்சுட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு திறமையானது இருக்கு. ஆமா, உங்களை மத்தியில் இன்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன், உங்களால் வளரப்பட்டவன், எனது அருமை வாத்தியார், மானாமதுரையைச் சேர்ந்த விஜய் டிவி புகழ் ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசியன், காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ்கே ஆனந்தராஜ் பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி